ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னாங்க, முளைக்கட்டின பயிரோட அடுத்த ஸ்டேஜ் தாங்க மைக்ரோ கிரீன்ஸ். இது வந்து ஒவ்வொரு சீட்ஸை பொறுத்தும் ஒவ்வொரு சீட் வெரைட்டி பொறுத்தும் மாறும். ஒவ்வொன்று 14 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்று 21 டேஸ் ஆகும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி, இதில் எது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா, நைட் ஷேட் ஃபேமிலி பிளான்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோ கிரீன்ஸாக பண்ண முடியாது. லைக் அதே மாதிரி போட்டோன்னா ஸ்டார்டிங்கில் 5000 வரும், 10000 வரும்னா அதெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் கெட்டு போகிற விஷயங்க. நீங்கள் பசுமை டாக்ஸ் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூரில் ஐடியில் ஒரு 10 years ப்ளஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா பீரியடில் இங்கே ஊருக்கு வந்து இந்த டைமில் ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து சுபாஷ் பலேக்கர், அப்புறம் ஈஷாது, நம்மால் வரையா இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு 20-25 சென்ட் இடம் பொள்ளாச்சியில் இருக்குங்க. சரி, அங்கே வந்து காய்கறிகள்லாம் போட்டு பழச்செடிகள் இதுகெல்லாம் வச்சு லைட்டாக போட்டு எடுத்தோம். காய்கறிகள்லாம் போட்டு எனக்கு எடுக்கும்போது அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வச்சிருக்கிற மரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து காப்புக்கு வந்துருச்சு. எல்லாமே பழங்கள் கொடுத்து, ஜாக் ஃப்ரூட்டு, மேங்கோ, வாட்டர் ஆப்பிள், கொய்யா, சப்போட்டா, மாதுளை, சீதாப்பழம், இது எத்தனையும் நான் வச்சிருக்கேங்க. வச்சு இன்னைக்கு அது ஈல்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேங்க. ஆன்லைன்லேயும் படித்தேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஃபுல்லி க்ரோன் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃபுல்லி க்ரோன் கிரீன்ஸை விட இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் ஸ்டேஜில் நம்ம சாப்பிடும்போது நியூட்ரியன் லெவல் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். லைக் 40% மோர் நியூட்ரியன் தென் த ஃபுல்லி க்ரோன் வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால நான் வீட்டிலையே நான் வந்து ஒரு 3 years வளர்த்தேன். லைக் பிளாக் கிராம், ஹார்ஸ் கிராமு, மஸ்டர்ட் சீட்ஸு, ஃபெனுக்ரீக்கு இதெல்லாம் வளர்த்தேங்க. ஜஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா இப்போது இல்லை எல்லோரும் மாதிரி ஆன்லைனில் வாங்கிட்டு கீழே வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஒரு 7 days கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணி நானும் எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டுருந்தேன். சரி, எனக்கு ஒரு ஐடியா வந்து இது எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் இருந்தேன். அண்டு சரி, இதை பிஸ்னஸாக பண்ணலாம், இதுலேருந்து வேல்யூ அடிஷன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதை ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கேங்க. இப்போ இங்கேருந்து நான் வளர்க்குறது எல்லாமே நான் கோயம்புத்தூரில் கொஞ்சம் பேர்த்துக்குமே சென்னைக்கும் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னாங்க, முளைக்கட்டின பயிரோட அடுத்த ஸ்டேஜ் தாங்க மைக்ரோ கிரீன்ஸ். அதாவது முளைக்கட்டி இப்போ ஒரு நாள் இல்லை 2 நாள் வச்சுருந்து சாப்பிடுவோம். இதே வந்து 7 நாளில் அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ். இது வந்து ஒவ்வொரு சீட்ஸை பொறுத்தும் ஒவ்வொரு சீடு வெரைட்டி பொறுத்தும் மாறும். ஒவ்வொன்று 14 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்று 21 டேஸ் ஆகும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. சும்மா எடுத்தோம் அப்படியே நம்மளும் போட்டோம் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு சீடுமே வந்து ஊற வைக்கிறதுலேருந்து ஸ்ப்ரவுட் பண்ணுற டைமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீடுக்குங்க. இப்போ கிரீன் கிராமு, ஹார்ஸ் கிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு 8 மணி நேரம் முளைக்கட்டி போடுறது. இதே வந்து அவுட்டோரில் பண்ணுறீங்கன்னா முளைக்கட்டணுங்க. இன்டோரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முளைக்கட்டாமல் ஊற வச்சோன்னா எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சோன்னா எடுத்து அப்படியே போடுற மாதிரி இருக்கும். இதே மஸ்டர்ட்னா ஒரு மாதிரி இருக்கும். சியா சீட்ஸ் எல்லாம் போடுறதுனா டைரெக்டாக சோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு சீடுக்கும் இன்டோரை பொறுத்தும் அவுட்டோரை பொறுத்தும் மாறும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ சன்ஃப்ளவர் வந்து 8 hours ஊற வச்சு இது வந்து 24 hours முளைக்கட்டினதுங்க. ஸோ எப்படி போடுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த சீடு ஃபுல்லாக ட்ரே கவர் ஆகணும் மாதிரி போடணும். எல்லாம் சுற்றியும் இந்த சைடெல்லாம் கவர் ஆயிடணும். இதில் நம்ம விதைகள் போடுறதுல அடர்த்தி ஏதாவது ஒரு கணக்கு இருக்குங்களா, இல்லை எவ்வளோ போட்டாலும் அது பிரச்சனை இல்லைங்க? இது வந்து ஒவ்வொரு சீடும் மாறுங்க. இப்போ இது வந்து நான் வந்து 80 கிராம் போடுறேன் சன்ஃப்ளவர் அப்படின்னா, இது மஸ்டர்ட் எடுத்திங்கன்னா இது 30 grams தான் போடணும் ஒரு ட்ரேக்கு. ஸோ அதுவும் வந்து மாறுங்க, ஒவ்வொரு சீடும் வந்து மாறும் உங்களுக்குங்க. இப்போது இது மஸ்டர்டுங்க, இது வந்து காயர் மேட்டு. காயர் மேட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 5 hours வந்து ஊற வச்சு ஈரமாக வச்சுருக்கிறேன் நான். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு இப்படி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் இப்படி மூடி ஒரு 2 days வச்சுருவோங்க. இது வந்து போட்டதுக்கு மேலே இந்த மாதிரி கொக்கோ பித்து வந்து போடணும். பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இது நான் வந்து உள்ள போய்க்கலாங்களா? தேர்ட் டே அன்னைக்கு வந்து எடுத்துட்டு கீழே, அதாவது பாட்டம் இருக்கிற ட்ரேல
இந்த பாட்டமில் வந்து தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ இந்த ட்ரே வந்து ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே. இது வந்து இன்னைக்கு 3rd டே. ஸோ இங்கே வந்து இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே வழியிலே வந்து இந்த வேர் வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணி. இப்போ வந்து மஸ்டர்டு போட்டிருக்கேங்க. இது வந்து கோங்குரா. இது வந்து சன்ஃப்ளவரு. இது ஃபெனுக்ரீக் போட்டிருக்கேங்க. வாரத்துக்கு ஒருக்கா அது மாற்றுவோங்க. அதாவது டிமாண்டை பொறுத்து கேட்குறது. அவங்க இந்த வாரம் எனக்கு இது வேணுங்க அப்படின்னா ஒரு 10 days பிஃபோரே சொல்லிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து போட்டு கொடுத்துருங்க. 4th டேவோட க்ரோத்துங்க இது. நாங்கள் வந்து 7th டே இதில் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் குறைஞ்சது ஒரு 120 வெரைட்டிக்கு மேலே வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க. சரி, இதில் எது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா நைட் ஷேட் ஃபேமிலி பிளான்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோ கிரீன்ஸாக பண்ண முடியாது. லைக் டொமேட்டோ, சில்லி, பெப்பர்ஸுங்க, பிளான்ட்டு, பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து மைக்ரோ கிரீன்ஸாக பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்கு, நர்வஸ் சிஸ்டத்தை வந்து எஃபெக்ட் பண்ணும். சரி, என்னென்ன மீடியம்ஸில் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் மீடியமாக தர்றது வந்து கொக்கோ பித்துங்க. அதுக்கப்புறம் காயர் மேட்டில் வளர்க்கலாம், ஹெம்ப் மேட்டில் வளர்க்கலாம், சாயில் மிக்சஸில் வளர்க்கலாம், ஏன் வெர்மி காம்போஸ்டில் கூட வளர்க்கலாம். ஆனால் நம்ம கமர்ஷியலாகவும் அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் போனோம் அப்படின்னா கொக்கோ பித்து தான் பெஸ்ட்டுங்க. அந்த விதை தேர்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மைக்ரோ கிரீன்ஸில் வந்து விதைகள் வந்து நாங்கள் முக்கால்வாசி ஆர்கானிக் வந்து விவசாயம் பண்ணுறாங்களேங்க, இயற்கை விவசாயம், அவங்ககிட்ட தான் வாங்கிக்கிறோம். இது வந்து ஈஷால நான் வந்து மெம்பராக இருக்கேங்க. ப்ளஸ் ஆர்வலர்கள் இருக்காங்க, விதை சேகரிப்பாளர்கள், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேங்க. அது இல்லாமல் கிடைக்காம ஒரு சிலது இருக்குதுன்னா ஆல் தட் க்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நான் வாங்கிக்கிறேங்க. மோஸ்ட்லி நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை அடுத்த தடவை மறுபடியும் சீட்ஸ் வாங்கணும். ஓகே, அப்போ நீங்கள் வாங்குற விதைகள் எல்லாமே வந்து சூரிய ஒளியில் டைரெக்டாக விளையக்கூடியது. நீங்கள் இண்டோரில் இது பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த வித்தியாசங்கள் இருக்காதுங்களா? அது எப்படி நீங்கள் இண்டோரில் வந்து நான் எல்இடி லைட் போட்டிருக்கேங்க. எல்இடி லைட் போட்டு ஒரு 3rd டே ஆர் 4th டே, அதாவது அதுவும் அந்த எந்த கிரீன்ஸ் நம்ம வளர்க்குறோமோ அதை பொறுத்து அது 3rd டேவோ 4th டேவோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைட்டிங்ஸில் வைப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு. ஆமாங்க. ஹியூமிடிட்டி வந்து ஒரு 60க்குள்ளார வச்சுருக்கணுங்க ஹியூமிடிட்டி. கொக்கோ பித்து போடுறீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து 5.5 to 6.5 இருக்கணும். அது நான் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மேட்டில் போடுறீங்கனாலும் அந்த பிஹெச் எல்லாம் செக் பண்ணிக்கணும். தண்ணி வந்து நீங்கள் டிடிஎஸ் லெவல் 500க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னாலே இண்டோரில் தான் வளர்க்க முடியுங்களா? இல்லைங்க, அவுட்டோர்லேயும் வளர்க்கலாங்க. அவுட்டோரில் வளர்க்குறீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வளர்க்க முடியாது, பாலியோஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் வந்து ஹியூமிடிஃபையர், டீஹியூமிடிஃபையர் நீங்கள் வைக்கணும். இப்போ ஊட்டியில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா டீஹியூமிடிஃபையர் வைக்கணும். இதே நீங்கள் இங்கே அதாவது மோர் ஆஃப் ஹாட் டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியாவில் வைக்கிறீங்கன்னா ஹியூமிடிஃபையர் வைக்கணும். அதை பொறுத்து மாறுங்க. இல்லைங்க, நான் இங்கே வந்து இது டீஹியூமிடிஃபையர் செட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே டீஹியூமிடிஃபையர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூம்குள்ளார டெம்பரேச்சர் வந்து இது ஒரு 58 to 60 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபேனும் செட் பண்ணி இந்த வென்டிலேஷனை ப்ராப்பராக வச்சுருக்குறேங்க. ஒவ்வொரு மைக்ரோ கிரீன்ஸும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போது ஃபெனுக்ரீக் மைக்ரோ கிரீன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ்க்கும் வந்து அது நல்லது. குளூட்டமிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது அதில். அது வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இதே வந்து வீட் கிராஸில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கும், அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். பிளாக் கிராம் ஃபெனுக்ரீக் பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த்துக்கு, ப்ரோட்டீன் நல்லா வேணும் அப்படின்னா சன்ஃப்ளவர் மைக்ரோ கிரீன் எடுத்துக்கலாம். மோர் ஆஃப் த, அதாவது ஒரு 9ல் வந்து ஒரு 8 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து சன்ஃப்ளவர் மைக்ரோ கிரீனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் மைக்ரோ கிரீனில் வந்து ஆந்தோசெனின்ஸ் இருக்குது. ஆந்தோசெனின்ஸ் எல்லாம் வந்து கேன்சர் செல் குரோத்தை வந்து பிரேக் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ரெட் அமராந்தஸில், ரெட் கேரட்டு, ரெட் கேபேஜ் மைக்ரோ கிரீன்ஸ் இதில் வந்து அதிக அளவாக இருக்குது. அதே மாதிரி பைட்டோஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கெமிக்கல் ரிச் மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இதில் இருக்குது, க்ளோவர் மைக்ரோ கிரீன்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி மைக்ரோ கிரீனில் பார்த்தீங்கன்னா சல்ஃபரோஃபென்னு ஒன்று இருக்குது. அதே வந்து கேள்வி இருக்குங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல் growth-ஐ வந்து வளராமல் தடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஜென்ரலி இது கிரீன்ஸ் அப்படிங்கிறதுனாலே இது வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கட்டில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு ஃபுட் ஆகும். கட்டில் வந்து மைக்ரோபயாட்டான்ட்டு நிறையா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கட் ஹெல்த் நல்லா இருக்கும். அதே மாதிரி மோர் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் தாங்க. பாலிபெனால்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இது எடுக்கிற வரைக்கும் ஹெல்த் வைஸுக்கு நல்லது. வீக்லி ட்வைஸாவது வந்து மைக்ரோ கிரீன்ஸ் ஃபுட்டில் கன்சியூம் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து டைரெக்டாக இன்டேக் எடுத்துக்கலாங்களா இல்லை டைரெக்டாகவே எடுத்துக்கலாங்க. டைரெக்டாகவே சாப்பிட்லாம். ஜஸ்ட் லைக் அவ்வளோதான். அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். சேலட்ஸில் போட்டுக்கலாம். தோசாவில் வந்து கார்னிஷிங் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியில் வந்து மேத்தியெல்லாம் போட்டு பண்ணுவாங்களே அது மாதிரி இதுவும் சப்பாத்தி கூட கலந்து சாப்பிட்லாம். கிச்சடி, பெஸ்டோஸ் பண்ணலாம். இதில் உப்மாவில் இதை யூஸ் பண்ணலாங்க. இது மாதிரி நிறைய இதுகளில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சேல்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கம்மியாக தானே இன்டேக் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அப்போ அது எப்படி இங்கே விற்பனை அப்படிங்கிறது நம்ம உள்ளூரில் பண்ண முடியாதுங்களா? இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இதில் வந்து மார்க்கெட்டிங் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊர் ஆளுகளாக பழகுனது வந்து போய் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போனோமா, கட்டு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோமா, வீட்டில் கீரை செஞ்சோமா, ஏதோ பருப்பு கூட கடைஞ்சோமா அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வந்து இப்போ நமக்கு 100 கிராமே வந்து உங்களுக்கு 100 ரூபாய் வந்துடுங்க ஒரு பாக்ஸில். இதே வந்து ஒவ்வொரு ப்ரொக்கோலியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க சீடு. இப்போ நம்ம 100 கிராம் 100 ரூபாய்க்கு கொடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. அப்போ வந்து அதுவே வந்து நம்ம ஒரு 25 கிராம் 30 கிராம் 100 ரூபாய்க்கு அது இத்தினூண்டு தான் வரும். அதில் என்ன சத்து கிடைக்கும் அப்படின்னா அதுதான் முக்கியமான விஷயம். சத்து வந்து இந்த சின்ன லெவல்லே ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்கள் ஃபுல்லி க்ரோன் க்ரீன்ஸை விட இந்த இத்தினூண்டு 30 கிராம்ஸ் அப்படி நீங்கள் எடுக்கும்போதே அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நியூட்ரியன்ட் லெவல் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இதுவும் அந்த ஸ்ப்ரவுட்டட் மாதிரியே அந்த அவங்க வந்து மில்லட்ஸ்ல எல்லாம் ஸ்ப்ரவுட்டட் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. சேம் வந்து இது வந்து நம்ம விதைகளை வந்து முளைக்க வச்சு நம்ம கொடுக்குறோம். ஆமாங்க. இது வந்து மதிப்பு கூட்டல் எதுவும் பண்ண முடியுங்களா? மதிப்பு கூட்டல் இதில் வந்து பெஸ்டோஸ் பண்ணலாங்க, அடமிக்ஸை அந்த மாதிரி இதில் இது பண்ணலாம். அப்புறம் சூப்ஸ் பண்ணலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இவ்வளோ அமௌண்ட் எடுத்துடலாம் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஐடி பேக்ரவுண்ட் இருந்ததுனால இந்த ஹியூமிடிட்டி செக் பண்ணுறதோ டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிடுவீங்க. அப்போ அந்த நாலேஜ் இல்லாதவங்களும் பண்ண முடியுங்களா? இல்லை அதுதாங்க. இப்போ இண்டோரில் வளர்க்குறீங்கன்னா லைட்ஸ் இருக்கணுங்க. லைட்ஸில் தான் வந்து நல்லா க்ரோ ஆகும். இல்லைன்னா ஷேட்ஸ் இப்போது பால்கனியில எல்லாம் கூட வச்சு வளர்க்கலாங்க. இதில் வந்து மெயினான ஒரு பிரச்சனை வருது என்னன்னா ஃபங்கி வரும், மோல்ஸ் வருங்க. இது வராமல் தடுக்கணும்னா இப்போ ப்ராப்பரான ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணும் இண்டோரில். ஸோ இதெல்லாமே நானும் போய் ஒவ்வொரு இடங்களில் பார்த்து கற்றுக்கிட்டது. நர்சரிஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாப்ளிங்ஸ் எல்லாம் வளர்க்கும்போது சம்திங் அவங்க உரமோ இல்லை ஸ்ப்ரேயோ ஏதாவது கொடுத்து தான் வளர்க்குறாங்க. இது வந்து நம்ம இண்டோரில் பண்ணும்போது அதுக்கான அந்த வளர்ச்சிக்கான தேவை அப்படிங்கிறது நம்ம அந்த கோகோபிட்டோ இல்லை அந்த மண் சாயில் இல்லைங்க. இதில் என்ன முக்கியமான விஷயங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சீடு வளர்றது வந்து அந்த சீடோட இதிலிருந்தே வளர்றதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த 7th டே மேலே வந்து தான் அது மண்ணை நோக்கி போகும். மண்ணில் இருக்கிற சத்தை அதுக்கப்புறம் தான் எடுத்து அது வளருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேர் கீழே போகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணோட சத்தை எடுக்கிறது. நம்ம வந்து அந்த 7th டேங்கிறது அந்த சீடோட லெவல்லையே நம்ம கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். அதோட அந்த நியூட்ரியன் சீடில் என்ன நியூட்ரியன் இருக்கோ அதை நம்ம வந்து க்ரோ பண்ணி அந்த அந்த மண்ணுக்குள்ளார அது போய் அந்த சத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஹார்வெஸ்ட். மற்ற மீடியாக்களில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 5000 போட்டால் மந்த்லி 50,000 எடுத்துடலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் சிரமம் தாங்க. அது நிறைய பேர் இப்போ கிளாஸஸ்ன்னு வச்சுட்டு கண்டக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து 1000-2000 சார்ஜ் பண்ணி சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு 100 பேர் வந்தால் ஆல்மோஸ்ட் 2000 அதுவே ஆச்சுங்களே ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான்லாம் நிறைய பேர் சினிமா டைலாக் பேசியெல்லாம் சும்மா பட்டை கிளப்புற அந்த மாதிரி எல்லாம் பேசி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ப்ராப்பராக மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறது கற்றுக்கணும் அப்படின்னா நியர்பை அக்ரி காலேஜ், இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு போனீங்கன்னா சீட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குங்க. அவங்க போய் கேளுங்க யார் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட ப்ராப்பராக போய் கற்றுக்குங்க. பெரிய குளம் இருக்குது, தேனி
தேனி, திருச்சியில் நிறைய அக்ரி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸையோ அங்கே இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா ப்ராப்பரான கான்டாக்ட் கிடைக்கும். இங்கே வந்து இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு சும்மா அவங்களே ஏதோ ஒன்று ஒப்புக்கு ஏற்றிடுவாங்க. என்ன சொல்கிறது, இப்போ முளைப்பாரி வைக்கிறோம்ல, முளைப்பாரியோட இதுதாங்க மைக்ரோ கிரீன் அப்படின்ட்டுருவாங்க. பட் அது கிடையாதுங்க. இதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா வளர்க்குறவங்ககிட்ட போய் பார்த்தோ இல்லை வளர்க்குறவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட போய் பார்த்து கற்றுக்கிறதா பெஸ்ட்டு. அதே மாதிரி போட்டோன்னா ஸ்டார்டிங்கில் 5000 வரும் 10,000 வரும்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 5000 10,000ங்கிறதெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். அவ்வளோதான். மார்க்கெட்டிங் ப்ராப்பராக திறமை இருக்கணும். மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து நல்லா பண்ணணும், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இதில் ஒரு நோக்கத்தோடு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது எப்படி ஒரு நிறைவாக இருக்கா, லாபகரமானதாக தொழில் தானே? புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐடியிலேருந்து எனக்கு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. அதனால எனக்கு ஜென்ரலாக ஆர்கானிக் ஃபார்மிங், அதான் நான் முதலே சொன்னேன், நான் என்னை பற்றி சொல்லும் போதே சொன்னேன், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. பட் நமக்கு இருக்கிற இடத்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு இது தென்பட்டது. நான் இதையும் க்ரோ பண்ணிட்டு இருந்தேன், சரி இதையே பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் ஆரம்பிச்சது, பண்ணேன். எனக்கு வந்து இது மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சிரமமாக இருந்ததுங்க. பட் ஏதோ பிடிச்சிட்டேன், எப்படியோ பிடிச்சதுனால நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். பன்ருட்டிலையும் சப்ளை பண்ணிட்டுருக்கேன், கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி 3 இடத்துக்கு சப்ளை பண்ணுறேன். புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்காமல் ஆரம்பிக்காதீங்க. மார்க்கெட்டிங் வந்து இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா முதலே சொன்ன மாதிரி இது கெட்டு போகிற பொருள், கட் பண்ணணுன்னா வித்தாகணும். ஸோ அதை பார்த்துக்குங்க. கற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னா அக்ரி காலேஜுக்கு போங்க, அங்கே வந்து சொல்லுவாங்க யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போனீங்கன்னா கற்றுக்கலாம் ப்ராப்பராக அப்படின்ட்டு. மெயினாக கவர்மெண்ட் அக்ரி காலேஜஸ்ங்க, அங்கே போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இதை பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். பட் மார்க்கெட்டிங் யூ ஹவ் டு டேக் கேர். எனி ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து 9445634855. வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். அது இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன், எக்கோ ஃப்ரெண்ட்லி மாங்க். ஸோ அதில் வந்து ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன் மைக்ரோ கிரீன்ஸை பற்றி. அதே மாதிரி ஃப்யூச்சர் கிளாஸஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். எனி கிளாஸஸ் ரிலேட்டிவாக உங்களுக்கு என்கொயரி, அதாவது கிளாஸ் உங்களுக்கு வேணும் இல்லை வீட்டில் வளர்க்குறது எப்படி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போடுவேன். ப்ளஸ் இல்லைனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ யூடியூப்பும் இருக்குங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மாங்க், மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.